கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிற சாங் அது என்ன சாங் நீங்கள் கமெண்ட்டில் செக்ஷன் பண்ணுங்க. இப்போ யார் வின்னர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ப்ரைஸ் இருக்குது. இந்த சாங் ஒரு கோர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போடுறேன். ஸோ இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து எஃப் இருக்குதுல்ல, இப்போ எஃப் வந்து 4 டைம்ஸ் வாசிக்கணும். அதுக்கு பக்கத்தில் இ வந்து 4 வாட்டி வாசிச்ச பின்னாடி இ கிளிக் பண்ணிட்டு திருப்பி 4 வாட்டி எஃப். இப்போ எப்படி இருக்கு? இந்த மாதிரி 4 வாட்டி வாசிச்ச பின்னாடி இப்போ வந்து அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இது 2 இல்லைன்னா 1 டைம்ஸ் பண்ணலாம், அது உங்களோட விஷ். அது முடிஞ்சு டக்குன்னு ஜிஏ ஜிஎஃப் அப்படின்னு போயிடணும். திருப்பி எஃப் வந்து 4 டைம்ஸ் நான் சொல்லி கொடுத்த மாதிரி. அப்புறம் ஈக்கு இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண இருக்கிற வாசி பார்க்கலாமா? இது திருப்பி 4 டைம்ஸ் வாசிச்ச பின்னாடி ஜிஏ பதில் சி சி. இப்போ வந்து சிசி இல்லைனா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ சி வந்து இதுலேயே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அப்படின்னு வாசிப்பாங்க, அதுதான் கிடையாது. இப்போ சி அப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற சி அந்த மாதிரி வாசிக்கணும். அப்படி வாசிச்சுட்டு இங்கே வந்து ஏபி இங்கே மேலே பிளாக் கீஸ், இந்த பிளாக் கீஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. இது ஈஸி. பியானோ வந்து ஜஸ்ட் ஒரு ஈஸியான மெத்தட் தான். இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன வேணாலும் சாங்ஸ் வாசிச்சு நம்ம அவார்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி சி சி. இப்போ வந்து இங்கே இங்கே இப்போ வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வாசிச்சதுல என்ன சிக்கு போகணும், இங்கே இந்த இடத்துல சிக்கு போடணுமா இல்லை இந்த இடத்துல சிக்கு போடணுமா? இப்போ வந்து நம்ம 3rd சிக்கு தான் போடணும். இப்போ கீபோர்டில் கீபோர்டில் டோட்டல் 4 சி இருக்கு. கடைசி ஆட் பண்ணோம்னா அது 5. ஸோ இப்போ வந்து 3rd சியும் 4th சி. ஸோ ஏபி ஏஜி. இப்போ அதுவே அப்படியே இப்போ வந்து சி சி ஏபி ஏஜி அப்படி பண்ணி திருப்பி ஏபி ஏஜி எஃப் அப்படி போயிடணும். இப்போ நம்ம வாசிச்சது வரைக்கும் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மோஸ்ட் டஃப்பானது. இப்போ நான் வாசிச்சது வந்து இப்போ வந்து எஃப். இப்போ எஃப் 4 டைம் வாசிச்சுட்டு இ டிக்கு போயிடணும். இப்போ நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் பண்ணுவாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஞாபகம் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கிடையாது, டிக்கு மூவ் பண்ணிக்கணும். அப்புறம் திருப்பி இஎஃப் அப்படி அதே கொஞ்சம் ஸ்லோவா. இப்போ நான் ஸ்டார்டிங்ல இருந்து பண்றேன்.
இன்டர்வெலுக்கு மெசேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நான் வாசி காமிக்கிறேன். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகைன்.